அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆந்திராவில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னருக்கு ஒரு மந்திரி. அவர் பெயர் ராயண பாஸ்கர் என்பதாகும். ராயண பாஸ்கர் சிறந்த நிர்வாகி, அது மட்டுமல்ல பரோபகாரி, கொடைவள்ளல், அதாவது புரவலர் என்று சொல்லலாம். புலவர்கள் யார் வந்து பொருள் உதவி கேட்டாலும் வாரி வழங்குவதற்கு தயங்க மாட்டார். அப்படி அவர் கொடுத்து 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 மெல்ல மெல்ல அவருடைய செல்வம் தேய்ந்தது, குறைந்தது. பின்னாளிலே அவர் இறக்கும் பொழுது அவரிடம் செல்வம் இல்லாமல் சற்றே வறுமைக்கு வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். இறுதியிலே அந்த சந்ததியிலே அவருடைய மருமகளும் பேரன் மட்டும் இருந்தார்கள். அப்படி அந்த பேரன் ஏழ்மையில் இருந்தாலும் கூட அவன் கல்வி கற்பதில் ஆர்வமாக இருந்ததால் உள்ளூரில் இருக்கின்ற ஆசிரியர் அவனுடைய தாத்தாவின் மேன்மையை அறிந்து அவருக்கு கல்வி கொடுக்க அழைக்கின்றார். அப்படி அந்த பள்ளிக்கு இந்த பேரன் கல்வி கற்க தினமும் செல்வார். அப்படி போயிருக்கின்ற பொழுதுதான் ஒரு நாள் அந்த ஆசிரியர் ஒருவரிடம் சொல்லுவார், நீங்கள் ராயண பாஸ்கரை பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அவர் இப்போது இல்லை, ஆனால் அவருடைய பேரன் இவர்தான் என்று சொல்லுவார்கள். இவர் இந்த பையன் உடனே எதுக்கு நீங்கள் தாத்தாவை பார்க்கணுன்னு வந்தீங்க என்று கேட்பான். இல்லை, உங்கள் தாத்தா இருக்கும்பொழுது எப்போல்லாம் எனக்கு பணம் தேவையோ நான் வந்து கேட்பேன், பொருளுதவி கேட்பேன், அவர் இல்லைன்னு கொடுத்துருவார், இப்போ கூட எனக்கு ஒரு கஷ்டம், அதுக்காக கேட்க வந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது பேரன் உடனடியாக தன் கையில் இருந்து ஒரு வளையலை அவருக்கு கொடுத்து விடுவான். தங்க வளையல் அது அப்படியே கொடுத்து விடுவான். ஏனென்றால் தாத்தாவினுடைய பேரன் என்பதால் இல்லை என்று சொல்லக்கூடாது என்று கொடுத்து விடுவான். இந்த குடும்பம் வறுமையில் இருக்கின்றது, கல்வி கற்பதற்கு பணம் கட்ட வசதி இல்லை என்றாலும் கூட தாத்தாவின் பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பேரன் தன் கையில் இருந்த வளையலை அவரிடம் கொடுத்து விடுவான். கொடுத்து விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவன் யோசிப்பான், அம்மா திட்டுவாங்களோ, ஏதோ சொல்லுவாங்களோ என்று பயந்து வீட்டுக்கு வந்த பின்னே தயங்கி தயங்கி நிற்பான். ஒரு கையை மறைத்து கொண்டே இருப்பான். அப்போது தாய் கேட்பாள், என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இன்று வித்தியாசமாக இருக்கிறாய் என்று சொன்னதும் மறைக்க முடியாமல் நடந்ததை சொல்வான். இப்படித்தான் தாத்தாவை தேடி ஒருவர் வந்தார், பண உதவி கேட்டு வந்தார். நான் கையில் இருக்கின்ற ஒரு வளையலை கொடுத்து விட்டேன், அதை சொல்ல தயக்கம் என்று சொன்னபோது தான் தாய் திட்டுவாள், நீ தாத்தாவின் பேரை கெடுத்து விட்டாயே, இப்படி செய்யலாமா என்று பதந்து போய்விடுவான். என்ன ஏன் என்று. தாத்தாவாக இருந்தால் இது 2 வளையலும் கொடுக்க சொல்லியிருப்பாரே, நீ ஒரு வளையல் மட்டும் கொடுத்திருக்கின்றாய், தவறாயிற்றே, அந்த வளையலும் கொடுத்திருக்க வேண்டாமா, 2 வளையலும் கொடுத்திருக்க வேண்டாமா என்று தாய் சொல்வாளாம். யோசித்து பார்த்தால் இத்தனை வறுமையிலும் கூட கொடுப்பதற்கு தயங்காத அந்த தயாள குணம் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையைத்தான் ஐயன் திருவள்ளுவர் இந்த குறளிலே மிக அழகாக விளக்குகின்றார். அந்த குறள் என்ன என்று நாம் பார்க்கலாம். இடன் இல் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடன் அறி காட்சியவர் என்று ஒப்புரவு அறிதல் அதிகாரத்திலே ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். சுருங்கிய காலத்திலும் கூட உதவி செய்ய தயங்க மாட்டார்கள். யார் தயங்க மாட்டார்கள் என்றால், உதவி செய்கின்ற கடமையின் பயனை அறிந்தவர்கள் தயங்க மாட்டார்கள். அதாவது உதவி செய்வது என்பது தம்முடைய வாழ்க்கையின் கடமை என்று அறிந்த பெரியோர்கள் தாம் செல்வம் அழிந்து வறுமையில் இருக்கின்ற போது கூட உதவி செய்வதற்கு எள்ளளவும் யோசிக்க மாட்டார்கள். யோசிக்காமல் இருப்பதையெல்லாம் கொடுப்பார்கள் என்று ஐயன் திருவள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார். அதைத்தான் ராயண பாஸ்கர் பேரன் செய்ததாக நாம் பார்க்கின்றோம். இதுதான் ஒரு சுபாஷிதம் சொல்லுகின்றது. பரோபகாரத்தையும் மோட்சத்தையும் ஒப்பிட்டு பார்த்த திருமால்
இரண்டில் பரோபகாரமே சிறந்தது என்று மக்களை காக்கும் பொருட்டு 10 அவதாரத்தை எடுத்தார் என்று சுபாஷ் சொல்கின்றது. அதாவது இறைவன் கூட மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக பூமியிலே மானுடனாக பிறந்து மக்களை ரட்சித்தான், தர்மத்தை காத்தான் என்று ஒரு சுபாஷ் சொல்வதாக இங்கே நாம் அறிகின்றோம். அந்த வகையிலே இல்லாதவரே கூட பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த குணத்தை விடாது கடமையாக செய்கின்றார் என்றால், இருக்கின்ற நம்மிடம் இருப்பதை முடிந்த அளவு பிறருக்கு தருவதற்கு, உதவி செய்வதற்கு, பொருத்தமானவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் தயங்கக்கூடாது என்று ஐயன் திருவள்ளுவர் இந்த குறள் நினைவூட்டுகின்றார். அந்த வகையிலே பரோபகாரியாக வாழ்வோம், பாறை உயர்த்துவோம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.